40 தொகுதிகள், 40,000க்கும் மேற்பட்ட சாம்பிள்கள். ஜனனம் டிவி நடத்திய மெகா கருத்து கணிப்பு. இந்த எபிசோடில் தமிழகத்தின் 39 தொகுதிகளில் மொத்த நிலவரத்தையும் இந்த ஒரே வீடியோவில் பார்க்கலாம். திமுக கூட்டணியின் வீச்சு தமிழகம் முழுக்க இருப்பதை நமது ஜனனம் டிவி நடத்திய கருத்து கணிப்பில் உணர முடிந்தது. தமிழகத்தில் உள்ள 39 தொகுதிகளிலும் திமுக கூட்டணியின் கை ஓங்கி இருக்கிறது அல்லது கடும் போட்டியை ஏற்படுத்தியுள்ளது. இதுதான் களத்தில் உள்ள உண்மை நிலவரம். இது எந்த கூட்டணிக்கும் சார்பாக எங்கள் கருத்துக்களை திணிக்க வேண்டும் என்பதற்காக வெளியிடப்படும் கருத்து கணிப்பு அல்ல. மே 23ஆம் தேதி தேர்தல் முடிவுகள் வெளியாகும் போது ஜனனம் டிவியின் கருத்து கணிப்புகள் மிக சரியாக இருந்தன என்ற பாராட்டுதல் மட்டுமே எங்களின் ஒரே நோக்கம். அந்த நம்பிக்கையோடு நாம் வெளியிடும் கருத்து கணிப்பு முடிவுகள் இதோ. நமது கருத்து கணிப்பின்படி திமுக கூட்டணி முன்னிலை வகிக்கும் தொகுதிகள் சென்னை வடக்கு, சென்னை தெற்கு, மத்திய சென்னை, ஸ்ரீபெரும்புதூர், காஞ்சிபுரம், அரக்கோணம், திருவண்ணாமலை, ஆரணி, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, நாமக்கல், ஈரோடு, திருப்பூர், நீலகிரி, கோவை, பொள்ளாச்சி, திண்டுக்கல், கரூர், திருச்சி, பெரம்பலூர், கடலூர், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், தஞ்சாவூர், சிவகங்கை, மதுரை, விருதுநகர், ராமநாதபுரம், தூத்துக்குடி, திருநெல்வேலி, தென்காசி, இப்படி இந்த 31 தொகுதிகளிலும் திமுக கூட்டணி முன்னிலையில் இருக்கிறது. மீதமுள்ள 8 தொகுதிகளில் யாருக்கு வெற்றி என்பதை கணிக்க முடியாத அளவுக்கு கடும் போட்டி நிலவுகிறது. அப்படி கடும் போட்டி நிலவும் தொகுதிகளின் பட்டியல் இதோ. திருவள்ளூர், வேலூர், கிருஷ்ணகிரி, தருமபுரி, சிதம்பரம், சேலம், தேனி, கன்னியாகுமரி. நன்றி, வணக்கம்.